உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் லைஃப் பாரபிள்ஸ் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்வியல் பாடம். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்லிருக்கலாம், இது உன்னால முடியாது, இது இம்பாசிபிள்னு. சரி, இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு உலகத்தோட மிகப்பெரிய மேதைகள், வேற வேற மதம், வேற வேற காலம், வேற வேற நாட்டைச் சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே குரல்ல பதில் சொல்ல போறாங்க. இந்த வார்த்தைய கொஞ்சம் நல்லா பாருங்க. இம்பாசிபிள். இது ஒரு நிஜம் கிடையாது. இது வெறும் ஒரு நினைப்பு தான். ஆனா இந்த நினைப்புக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, அதே வார்த்தைக்குள்ளேயே தீர்வு இருக்கு. ஐம் பாசிபிள், என்னால் முடியும். வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதாவது பிரச்சனைக்குள்ளேயே தான் தீர்வும் ஒளிஞ்சிருக்கும். இந்த அற்புதமான உண்மை நேத்து இன்னைக்கு கண்டுபிடிச்சதில்ல. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? கஷ்டமும் அதுக்கான தீர்வும் ஒன்னு விட்டு ஒன்னு பிரிக்க முடியாதது. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. எப்படி இம்பாசிபிள் என்ற வார்த்தைக்குள்ள ஐம்பாசிபிள் இருக்கோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு கஷ்டத்தோட இதயத்திலயும் அதுக்கான ஒரு வழி ஒளிஞ்சிருக்கு. வெறும் வார்த்தைகள் மட்டும் பத்தாது இல்லையா? சரி வாங்க, இப்போ நாம சில ரொம்ப சக்தி வாய்ந்த நிஜ வாழ்க்கை கதைகளை பார்க்க போறோம். முடியாதுங்கிற வார்த்தைக்கு எதிரா நிக்கிற வாழும் சாட்சிகள் இவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தோட கடுமையான எதிரியா இருந்த ஒருத்தர் அதோட வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தலைவர்கள்ல ஒருத்தரா மாறுறாரு. இது சும்மா ஒரு மாற்றம் இல்ல, இது ஒரு புரட்சி. இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, உங்க பாஸ்ட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்க ஃபியூச்சரை மாத்தி எழுதுற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க வலிய உங்க பலமா மாத்துங்க. தலைமை பண்பிலிருந்து இப்ப நம்ம அறிவோட கடல்குள்ள போவோம். வறுமை எழுத ஒரு பேப்பர் கூட இல்ல. விலங்குகளோட எலும்புகள்லயும் பனை ஓலைகள்லயும் தன்னோட அறிவை பதிவு செஞ்ச ஒரு சின்ன பையனை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பையன்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்ற இஸ்லாமிய சட்டத்தோட ஒரு மாபெரும் தூணா நிக்கிற இமாம் ஷாஃபி. உங்க சூழ்நிலை தான் உங்களோட எல்லைன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய பொய் இருக்க முடியுமா? பலவீனமான பார்வையும் தனிமையும் அவரை ஒன்னும் பண்ண முடியல. 16 வருஷம் பல்லாயிரம் மைல்கள் பயணம் செஞ்சு லட்சக்கணக்கான செய்திகளை சேகரிச்சாரு. உடம்போட குறைகளை விட மன உறுதி எவ்ளோ வலிமையானதுன்னு இமாம் புகாரி நமக்கு நிரூபிச்சிருக்காரு. ஆமா, கண் பார்வை மங்கலா இருந்த ஒருத்தர் தன்னோட அசைக்க முடியாத முயற்சியால இந்த உலகத்தோட ஆன்மீக கண்களை திறந்து வச்சாரு. தினமும் காலையில பேப்பர் போட்ட அந்த ராமேஸ்வரம் பையனோட கையில ஒரு நாள் இந்த தேசத்தோட தலைவிதியே எழுதக்கூடிய சக்தி இருக்கும்னு யாரு நினைச்சு பாத்திருப்பா? டாக்டர் கலாம் ஐயாவோட வாழ்க்கையே ஒரு தெளிவான பாடம். நீங்க எங்கிருந்து வர்றீங்கன்றது முக்கியம் இல்ல, நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். உங்க கனவு உங்களை தூங்க விடாம செஞ்சா எது வேணாலும் சாத்தியம்தான். இப்ப சுவாமி விவேகானந்தரோட வார்த்தைகளை கேளுங்க. அது வெறும் வார்த்தைங்க இல்ல, அது ஒரு எருப்பு. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புது. எல்லா சக்தியும் உனக்குள்ளதான் இருக்குன்னு அவர் சொல்லும்போது அவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அந்த சக்தியை நீங்க உணரணும், எழுந்து நிக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் வெற்றியோட ரகசியத்தை 2 வார்த்தையில சொல்லிட்டாரு. முயற்சி அப்புறம் மனவலிமை. இன்னைக்கு நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த பழங்காலத்து ஞானம் அப்படியே பொருந்துது. உங்க மனசை நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா உங்க செயல்கள் தானாவே பலமாயிடும். இதுதான் அசைக்க முடியாத உண்மை. தாமஸ் எடிசன் 10,000 தடவை தோத்து போகல, வெற்றிக்கு போகாத 10,000 வழிய கண்டுபிடிச்சாரு. அவரோட பார்வையில தோல்விங்கிறது ஒரு முட்டுச்சந்து கிடையாது, அது வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு மைல்கள். ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கு பக்கத்துல எடுத்து வைக்கிற ஒரு அடி. இந்த கதைகளை நாம ஐன்ஸ்டீனோட முடிக்கிறோம். ஏன்னா ஸ்கூல்ல தோத்துப்போன ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை பத்தின நம்ம புரிதலையே மாத்தி எழுதினாரு. இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, மத்தவங்க போற பாதையில போகாம புதுசா ஒரு பாதையில போறதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். சரி, இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இத்தனை வித்தியாசமான குரல்கள், இத்தனை வித்தியாசமான காலங்கள், கலாச்சாரங்கள்ல இருந்து வந்தாலும் எப்படி எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு பாப்போம். இதுதான் இந்த பாடத்தோட இதயம். இந்த அட்டவணையை ஒரு நிமிஷம் பாருங்க. குரான், உமர், கலாம், விவேகானந்தர், திருவள்ளுவர், எடிசன், ஐன்ஸ்டீன். வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு நூற்றாண்டுகள். ஆனா அவங்க சொன்ன செய்தி ஒண்ணுதான். அவங்க எல்லாரும் ஒரே குரல்ல என்ன சொல்றாங்கன்னா, முடியாதுங்கிறது வெளியில இருக்கிற ஒரு சுவர் இல்ல, அது உங்க மனசுக்குள்ள நீங்களே உருவாக்கிக்கிற ஒரு மாயா மட்டும்தான். சரி, இப்போ அவங்களோட கதைகள்ல இருந்து உங்க வாழ்க்கைக்கு வருவோம். இந்த உத்வேகத்தை வெறும் காதால கேட்டுட்டு விட்டுடாம நம்ம வாழ்க்கையில ஒரு செயலா இப்படி மாத்துறது.
இதோ நீங்க உடனடியா ஆரம்பிக்கிறதுக்கு 3 சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்டெப்ஸ். முதல்ல உங்க கனவை எழுதுங்க. அதுக்கு கீழே நான் முயற்சி செய்வேன்னு எழுதுங்க. 2வது அந்த கனவை நோக்கி ஒரு சின்ன அடிய இன்னைக்கே எடுத்து வைங்க. 3வது இந்த பெரியவங்களோட வார்த்தைகளை தினமும் காலையில படிச்சு உங்க நாளை தொடங்குங்க. இப்ப ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே சொல்லப்படுறதா உணருங்க. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. எழு, விழி, உன்னோட இலக்க அடைற வரைக்கும் நிக்காத. இந்த எல்லா மாமனிதர்களும் ஒரே குரல்ல உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க சாத்தியமானவங்க தான், உங்களால முடியும், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அவங்க வாழ்ந்த வழிய காட்டிட்டாங்க. இப்போ அதை நிரூபிக்க வேண்டியது உங்க முறை. வரப்போற நாள் உங்களுக்கு அமைதியாவும் பாசிட்டிவாவும் அமையட்டும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்து பெருமையா சொல்வீங்க, எல்லாரும் முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா இந்த மாமேதைகள் வழிகாட்டினாங்க, நான் என்னால முடியும்னு நிரூபிச்சேன். அந்த நாள் கண்டிப்பா வரும். இந்த ஞானம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்ப பத்த வச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேருங்க. ஒவ்வொரு மாலையும் 6 மணிக்கும் ஒரு புது பாடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த முறை நாம பேச போறது தோல்விதான் உன் மிகப்பெரிய டீச்சர், அதை நீ எப்படி பயன்படுத்துற, அந்த பாடத்தை மிஸ் பண்ணிராதீங்க. நீங்க கேட்ட இந்த பாடத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலான்னு இன்னைக்கு ராத்திரி யோசிச்சு பாருங்க. அன்புடன் அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன். இது உங்கள் லைஃப் பேரபிள்ஸ். நன்றி.